ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 6ஆம் வகுப்பு இயல் 1ல் வளர்தமிழ் என்னும் தலைப்பில் உரைநடை பகுதியை பார்க்கலாம். இதில் நுழைமுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் மொழி என்பது என்னது? ஒரு மூத்த மொழி. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூத்த தமிழ் மொழி என்றும் எப்படி இருக்குமா? இளமையாக இருக்குமா? எளிமையானதான், இனிமையானதான், வளமையானதான், காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திகிட்டே போகுமா? தமிழ் மொழியை நினைக்கும் போது நெஞ்சில் எப்படி இருக்குமா? இனிப்பாக இருக்குமா? நம் வாழ்வை செழிக்க செய்வது எது? தமிழ் மொழி தான். அதனால தான் உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்குவது எது? நம்ம தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி தெரியாமல் இருக்கலாமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இதில் என்னென்னா, மனித இனத்தின் மிக சிறந்த கண்டுபிடிப்பு எது? மொழி தான். இது என்னென்னா, மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது? மொழி. இப்போ நம்மெல்லாம் மனிதர்கள், நம்மளை தவிர்த்து விலங்கு, மரம், செடி, கொடி இதெல்லாம் 5 அறிவு உள்ளது, நம்ம 6 அறிவு உள்ளது. அப்போ மனிதருக்கும் மற்ற இனத்திற்கும் வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது அப்படின்னா மொழி தான். இப்போ நான் உன்னை சிந்திக்கிறேன், சிந்திக்க செய்வதும் மொழி தான். அந்த சிந்தித்ததை செயல்படுத்த வைக்கிறது எது? மொழி தான். நான் இப்போ என்னோடய கருத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள் கருத்தை எனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது எது தான்? மொழி தான். அப்போ இந்த உலகத்தில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சில மொழிகள் மட்டுமே எப்படி இருக்கும்னா, பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலதான், கொஞ்சம் தான் இருக்குது. இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழி என்னென்னா, இந்த உலகத்தில் கொஞ்சம் தான் இருக்குது. அவற்றுள் செம்மை மிக்க மொழி எது? நம்ம தமிழ் மொழி. அதனால தான் தமிழ் மொழியை செம்மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பல மொழிகள் கற்ற கவிஞரான பாரதியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த மாதிரி இனிமையாக இருக்கும் அப்படின்னா, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவையாக இருக்கும்னு சொல்கிறாரு. பாரதியார் எத்தனை மொழிகள் கற்றிருக்காருன்னா, தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், வங்காளம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவராக இருந்தவர் யார்? பாரதியாரா. புலமை பெற்றதோடு விடலை, அவர் பிற மொழிகளையும் என்ன பண்ணியிருக்காரு? மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. மொழிபெயர்ப்பு செய்யவும் செஞ்சுருக்காரு. அப்படிப்பட்ட பாரதியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ் மொழியை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படி என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் யார்? நம்ம பாரதியார் அவர்கள். இப்போ தமிழ் மொழியை ஒரு மூத்த மொழின்னு சொல்லிட்டாங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய். தமிழ் எப்போ பிறந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறது யார்? நம்ம பாரதியார் தான். என்னன்னு சொல்கிறாரு? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு கிடைச்ச மிக பழமையான நூல் அப்படின்னா தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல். அப்போ தொல்காப்பியம் இலக்கண நூல் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இலக்கிய நூல் இருந்திருக்கணும். ஆனால் அந்த இலக்கிய நூல் அழிஞ்சு போயிடுச்சு. எப்போ? கடல்கொள்ளை, அதாவது சுனாமியால் அழிஞ்சிருச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இலக்கிய நூல் இருந்திருக்கும். ஓகேவா? அந்த இலக்கிய நூல் எங்கே இருந்துச்சுன்னா, கன்னியாகுமரியில் கன்னியாகுமரிக்கு தெற்கே பழந்தமிழர் நிலப்பரப்பு ஒன்று இருந்தது. அங்கே சுனாமி வந்தது. சுனாமின்னு கடல்கோள் அது அந்த இலக்கிய நூலையே அழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் தொல்காப்பியம் நம்ம தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல்னு நமக்கு சொல்லிட்டாங்க. தொல்காப்பியத்திற்கான மூல நூல் எது? அகத்தியம். அகத்தியத்தை எழுதியது யார் அப்படின்னா அகத்தியர் தான். ஓகேவா? அதுக்கான இலக்கியங்கள் எதுவுமே கிடைக்காதனால நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு கிடைச்ச தொல்காப்பியத்தை மிக பழமையான இலக்கண நூல்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? அடுத்து அதனால தான் நம்மளை தொன்மையான, அதாவது தொல்காப்பியம் என்பது ஒரு தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து எளிய மொழி. ஃபஸ்ட்டு மூத்த மொழின்னு பார்த்தோம். இப்போ எளிய மொழி பார்க்குறோம். இப்போ தமிழ் மொழியை என்ன செய்யலாம்? பேசவும் முடியும், எழுதவும் முடியும், படிக்கவும் முடியும்.
அதுக்கு உகந்த மொழி தான் தமிழ் மொழி. அதாவது பேசவும் முடியும், படிக்கவும் முடியும், எழுதவும் முடியும். அதெல்லாம் உகந்த மொழி தான் என்னது தமிழ் மொழி. அதனால எளிய மொழின்னு சொல்கிறாங்க தமிழ் மொழியை. ஓகேவா? இப்போ உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்து இணைவதால் அது என்ன கிடைக்கும் நமக்குன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கும். அப்போ உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்து 216 எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கிது. இப்போ அந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும் சொல்கிறாங்க. இப்போ ஆ ப்ளஸ் மூ ப்ளஸ் தூ ஈக்குவல் டு அமுது. அப்போ உயிரெழுத்துக்களும் இருக்குது, மெய்யெழுத்துக்களும் இருக்குது. அந்த ஒலிப்பை அறிந்து கொண்டு உயிர்மெய் எழுத்துக்களாக எளிதில் ஒலிக்கலாம். அப்போ ரெண்டுமே உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களாக ஒலிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை எழுத்து கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக வந்துடும். யாருக்கும் தெரியாதெல்லாம் தமிழ் கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. அது எழுத்து கூட்டி படித்தாலே என்ன வந்துடும், ஈஸியாக நமக்கு வந்துடும் சொல்கிறாங்க. இப்போ தமிழ்மொழி எழுதும் முறை எப்படி இருக்குன்னா, தமிழ்மொழி எழுதும் முறை எப்படி இருக்குது, மிக எளிது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள் எப்பயுமே பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமையும் சொல்கிறாங்க. அதாவது தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிது தான். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும், வளஞ்சொலி எழுத்துக்களாகவே இருக்கும். இடஞ்சொலி எழுத்துக்கள் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வளஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்னா ஆ, ஏ, ஔ, நா, ஞ. இதெல்லாம் என்னது வளஞ்சொலி எழுத்துக்கள் 5. இடஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்னா ட, ய, ல. இதெல்லாம் என்னது இடஞ்சொலி எழுத்துக்கள் 3. மறந்துடாதீங்க. ஓகேவா? கம்மியாக இருக்கிறது இடஞ்சொலி எழுத்துக்கள், 5 இருக்கிறது வளஞ்சொலி எழுத்துக்கள். இப்போ தெரிந்து கொள்வோம்னு ஒரு பாக்ஸில் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் சொல் பக்கத்தில் தமிழ், முதலில் ஆளப்படும் இலக்கியம் என்ன தொல்காப்பியம், அப்புறம் மேற்கோள் தமிழன் கிளவியும் அதனொற்றே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ தொல்காப்பியம் என்னும் நூலில் ஃபஸ்ட்டு என்னது தமிழ் மொழி தான் இடம்பெற்றுள்ளது. தமிழ் என்னும் நூல் தான், தமிழ் என்னும் மொழி தான் இடம்பெற்றுள்ளது. அது எங்கன்னா தமிழன் கிளவியும் அதனொற்றே அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு சிலப்பதிகாரம் என்னும் நூலில் தமிழ்நாடு தான் இடம்பெற்றிருக்கு. அது எங்கே அப்படின்னா அதனோட மேற்கோள் எமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய. ஓகே, சிலப்பதிகாரம் நூலில் 5 காண்டம் சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. அதோட மேற்கோள் எப்படி இருக்குன்னா தமிழன் கண்டாய். ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் என்ற சொல் தொல்காப்பியம் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. அதோட மேற்கோள் தமிழன் கிளவியும் அதனொற்றே அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் முதல்ல தமிழில் கிடைச்ச முதல் காப்பியம் எது, இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அப்போ தமிழ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. அதே மாதிரி சிலப்பதிகாரம் தமிழ்நாடு என்னும் சொல் எங்கே இருக்குது இடம்பெற்றுச்சுன்னா சிலப்பதிகாரம் என்னும் நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழன் என்பது அப்பர் தேவாரம் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. தமிழன் கண்டாய். ஓகே, இது எளிய மொழி. இந்த தெரிந்து கொள்ளும் பாக்ஸை படிச்சிட்டோம். அடுத்து சீர்மை மொழி. சீர்மை என்பது என்னதுன்னா ஒரு ஒழுங்குமுறை. சீர்மை என்பது என்னென்னா ஒழுங்குமுறை. தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பை குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சீர்மை என்பது என்ன சொன்னோம், ஒழுங்குமுறை. இப்போ திணை 2 இருக்குது. அந்த சொற்சிறப்பு என்னென்னா திணை 2 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. உயர்திணை, அஃறிணை. உயர்திணைன்னா என்னது, நம்ம மனிதர்கள், உயர்ந்த ஒழுக்கமுடைய மனிதர்கள். அஃறிணைனா அதாவது நம்மளை தவிர்த்து விலங்கு, மரம், செடி, கொடி இதெல்லாம் அஃறிணை. இப்போ உயர்வு திணைக்கு எதிர்ச்சொல் எதுனா தாழ்த்திணை தான் வரும். ஆனால் நம்ம தமிழில் எப்பயுமே அப்படி சொல்ல மாட்டோம். கூறாமல் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அஃறிணை, அதாவது அல் கூட்டல் திணை ஈக்குவல் டு உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். எப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழை தாழ்த்தி பேசக்கூடாது. ஓகேவா? எப்பயுமே தாழ்வு இல்லாத திணைன்னு சொல்லாமல்
உயர்வு அல்லாத திணை அஃறிணை. ஓகேவா? அதே மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாகற்காய். பாகற்காய் என்ன சுவையுடையது? கசப்பு சுவையுடையது. அது எப்படி இருக்கும்? கசப்பு சுவை என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். அப்போ எப்படி சொல்கிறோம்? கசப்பு காய்ன்னு நம்ம எப்பவுமே சொல்ல மாட்டோம். இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். அப்போ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என்று வழங்கினார் நம் முன்னோர்கள். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தான் நம்ம தமிழ் மொழி. அதாவது தாழ்வு திணைன்னு சொல்லாமல் உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? சீர்மை மிக்கது தான் நம்ம தமிழ் மொழி. புரிஞ்சிச்சா? அடுத்து வளமை மொழி. வளமை மொழி அப்படின்னா தமிழ் மொழி, அதாவது தமிழ் மொழி ஒரு வளமை மொழி, வளமை மிக்க மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன வரும் அப்படின்னா, வளமை மிக்கதில் இலக்கண நூல் அமையும், சங்க இலக்கியங்கள் வரும், அறநூல்கள் இருக்கும், காப்பியங்கள் இருக்கும். இப்போ இலக்கண நூல்கள்னால் என்னென்ன? தொல்காப்பியம், நன்னூலும். தொல்காப்பியத்தை இயற்றியது யார்? தொல்காப்பியர். நன்னூலை இயற்றியது யார்? பவணந்தி முனிவர். அப்போ அதுக்கப்புறம் மிகுந்தது தான் தமிழ் மொழி. இலக்கண நூலில் மிகுந்தது எது? தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி. அதே மாதிரி இலக்கியங்களை சங்க இலக்கியங்களை கொண்டதும் நம்ம தமிழ் மொழி தான். 8 தொகை 10 பாட்டு. அப்புறம் திருக்குறள், நாலடியார் என்பது என்னது? அறநூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் என்னது? காப்பியங்கள். இவ்வாறு இலக்கண இலக்கிய வளம் நிறைந்தது தான் தமிழ் மொழி. புரிஞ்சுதா? அதாவது இலக்கணம் இருக்கும், இலக்கியம் இருக்கும், அதுக்கப்புறம் அறநூல் இருக்கும், காப்பியங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழி ஒரு வளமை மிக்க மொழி. புரிஞ்சுச்சா? அடுத்து வந்து தமிழ் மொழி ஒரு சொல் வளம் மிக்கதுன்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழி எப்படி இருக்கும்? ஒரு சொல் வளம் மிக்கது. ஒரு பொருளோட பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தான் நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு. இப்போ ஒரு பொருள் எடுத்துட்டோம்னா இது எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? அரும்பாக இருக்கும், மொட்டாக இருக்கும், முகையாக இருக்கும், மலராக இருக்கும், அலராக இருக்கும், வீஸ், அதுக்கப்புறம் செம்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் தமிழ் மொழியோட சிறப்பு. இப்போ பூவின் 7 நிலைகளும் வந்து தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. அதுதான் நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு. அப்படின்ற ஒரு பூவோட 7 நிலைகள் இருக்கும். அது எப்படி இருக்கும்? அரும்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு, அப்புறம் லைட்டாக மொட்டு வெளியே வரும், அப்புறம் முகை கொஞ்சமாக பூ வெளியே வரும், அதுக்கப்புறம் மலரும், அதுக்கப்புறம் நல்லா அலர்ந்துடும், அப்புறம் வந்து வீணா என்னது? காய்ந்த நிலை, செம்மல்னா விழுக போகிற நிலை. அப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணணும்? அது ஒரு பொருளோட பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தான் நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு. புரிஞ்சிச்சா? இது கேட்பாங்க. என்னன்னு கேட்பாங்க? பூவின் நிலைகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. 7 நிலைகள் அப்படிங்கிறாங்க. அதாவது தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. புரிஞ்சிச்சா? அதே மாதிரி ஓர் எழுத்தே ஓர் சொல்லாகி பொருளும் தருவதுண்டு. அதாவது ஓரெழுத்து ஒரு மொழின்னு நிறைய இருக்குது. அதை அப்புறமா பார்ப்போம். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழியை மா என்பது வந்து இப்போ ஒரு சொல் எடுத்துக்கிறோம், பல பொருளை குறித்து வருவது ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ மா என்ற ஒரு சொல் வந்து எத்தனை பொருளை வந்து குறிக்குதுன்னு பார்ப்போம். மா என்பது என்னென்னா மரம் சொல்லலாம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இப்படி பல பொருள்களை தருவது தான் என்னது? ஓரெழுத்து. ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. புரிஞ்சிச்சா? இதை எப்படி ஈஸியாக வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய மாமரம் இருக்குது. மாமரம் அங்கெல்லாம் இருந்தால் என்ன பண்ணும்? விலங்குகள்லாம் இருக்கும். அதாவது பெரிய விலங்குகள்லாம் இருக்கும். அங்கே ஒரு திருமகள் போகிறா. அழகானவளா, அறிவானவளா போகிறா. அப்போ அங்கே ஒரு பெண்மணியை கூப்பிட்றா. கூப்பிட்றா. அழைத்தல். அழைக்கிறா. அங்கே துகள், மேன்மை, வயல், வண்டு எல்லாமே இருக்குது. அப்போ அதெல்லாம் அந்த கூப்பிடும்போது அழைக்கும்போது துகள், மேன்மை, வயல், வண்டு அந்த அந்த மாமரத்து சைடு வந்து இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க. மாமரம், மா என்னும் ஓரெழுத்து சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்கும்? ஒரு பெரிய மரம் இருக்கும், விலங்கு இருக்கும், அங்கே ஒரு திருமகள் போகிறா, அழகாக இருக்கா, அறிவாக இருக்கா. அவள் இன்னொரு பெண்மணி அழைக்கும்போது அளவாக சவுண்ட் இல்லாமல் மெதுவாக கூப்பிட்றா. அளவு, அழைத்தல், துகள், மேன்மையான மேன்மை இருக்கும். அந்த மாமரத்து சைடு எப்படி இருக்கும்?
வயல் வண்டு எல்லாமே இருக்கும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து வழமையான மொழி, தமிழ் மொழி. அடுத்து வந்து வளர்மொழி. வளர்மொழினா தமிழுக்கும் முத்தமிழ் எனும் சிறப்பு பெயர் உண்டு. தமிழுக்கு எப்படி இருக்கும்? முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உள்ளது. அது எப்படி இருக்கும்னா முத்தமிழ்னாலே உங்களுக்கு தெரியும். இயல், இசை, நாடகம். இயல் தமிழ் எப்படி இருக்கும்னா தன்னோட எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் ஒரு பாட்டு போட்டோன்னே எப்படி இருக்கும்? நமக்கு உள்ளம் வந்து அப்படியே உற்சாகமாக நல்லா சந்தோஷமாக மகிழ்விக்கும்ல, அந்த மாதிரி. நாடகத்தமிழ் என்பது வந்து உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். இப்போ நாடகம் ஒரு ஊரில் போடுறாங்க அப்படின்னா பழங்காலத்தில் நடந்த ஒவ்வொரு செயலும் பிறந்தது முதல் நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, நடக்க போகுது அப்படின்ற குறைநிறைகளை சுட்டி காட்டுறது தான் என்னது? நாடகத்தமிழ். புரிஞ்சுதா? அடுத்து வந்து தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகின்றன. நம்ம ஏற்கனவே படித்தோம்ல, காலத்திற்கு ஏற்ப தன்னை வந்து தகுதிப்படுத்திக்கிட்டே போவோம் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்னன்னா செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பான்றது என்னது? ஹைக்கூ போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள் இருக்குது. புதுசாக வருது தமிழ் கவிதை வடிவங்கள் அப்படின்னு கேட்கலாம். எப்படின்னா இது பொருந்தாதது தமிழ் கவிதை வடிவங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பான்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதாவது கட்டுரை, புதினம், கவிதை அப்படின்னு கொடுத்துட்டு இதில் எது தமிழ் கவிதை வடிவம்னு கேட்கலாம். அதனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிதைனாலே ஒரு பாட்டு மாதிரி இருக்கும், கவிதையாக இருக்கும். அது ஒரு புதுவிதமான கவிதை. ஹைக்கூ மாதிரி இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதுக்கவிதை, தமிழ் கவிதை வடிவங்கள். அதே மாதிரி உரைநடை வடிவங்கள், அதாவது தமிழ் கவிதை வடிவங்கள், உரைநடை வடிவங்கள். உரைநடை வடிவங்கள்னால் எப்படி இருக்கும்னா, உரைநடைனா எப்படி எழுதுவோம்? ஒரு கட்டுரை எழுதுவோம், ஒரு புதினம், ஒரு சிறுகதை மாதிரி எழுதுவோம். அதுதான் கவிதை வடிவங்கள்னால் செய்யுள், அதாவது ஒரு பாட்டு மாதிரி இருக்கும், கவிதை வடிவில் இருக்கும், புதுக்கவிதை, அந்த மாதிரி இருக்கும். உரைநடை வடிவங்கள்னால் எப்படி இருக்கும்னா கட்டுரை, புதினம், சிறுகதை இந்த மாதிரி வடிவங்களில் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. இப்போ தற்போது வந்து அறிவியல் தமிழ் வந்து கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரிந்து கொள்வோம் சொல்லிட்டு. தாவர இலை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க? இலை எடுத்துகிட்டு வா அப்படின்னா, அம்மா என்ன இலைம்மா? உங்கள் வீட்டில் நிறைய இலை இருக்குது, எந்த இலையம்மா எடுத்துகிட்டு வரா? ஆலை இலையா, அரச இலையா, மா இலையா, பலா இலையா, வாழை இலையா அப்படின்னு கேட்பீங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, பாப்பா அந்த இலையை எடுத்துகிட்டு வாங்கன்னா எந்த இலையம்மா அப்படின்னு கேட்குற. ஆலை இலை, அதாவது ஆள், அரச இலை, அதாவது அரசு, மா இலை, பலா இலை, வாழை இலை. அதே மாதிரி கீரை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சமைக்கிறதுக்கு அப்படின்னா அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. ஓகேவா? அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. அதே மாதிரி புல் அப்படின்னா அருகம்புல், கோரப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அருகுன்னா என்னது? அருகம்புல், கோரப்புல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தாள் அப்படின்னா அதோடது நெல், வரகு, அதோட தாள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நெல் தாளை எடுத்துகிட்டு வா, வரகு தாளை எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க. தழை அப்படின்னா மல்லித்தழை. இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? அம்மா அந்த மல்லித்தழை கொஞ்சம் கொடுமா அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ தழைனா மல்லித்தழை. ஓகேவா? அடுத்து மடல்னா சப்பாத்தி கள்ளி, ஒரு மாதிரி பறந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து தாழை, அந்த மாதிரி இருக்கிறது தான் மடல். சப்பாத்தி கள்ளி, தாழை. ஓகேவா? அடுத்து தோகை அப்படின்னா கரும்பு நாணல், கரும்பு தொகை, நாணல் தொகையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ ஓலைன்றது எதை சொல்லுவோம்? பனை ஓலை, தென்னை ஓலை அப்படின்னு சொல்லுவோம். கூந்தல் அப்படின்னா கமுகுனா பாக்கு. கூந்தல்ன்றது என்னது? கமுகு, அதோட மீனிங் என்னது? பாக்கு. புரிஞ்சிச்சா? இது கம்பல்சரி கேட்கலாம், பொறுத்துக்களை கேட்கலாம். இல்லைன்னா ஆலை இலை, அரச இலை, பசலை, முருங்கைன்னு கேட்டுட்டு அந்த இலைக்கு நேரம் எது பொருந்தாதது, இது பொருந்தும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி புரிஞ்சு வச்சு படிங்க. ஓகேவா? அடுத்து வந்து புதுமை மொழி அப்படின்னா இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. அதாவது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வந்து ஏற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் வந்து உருவாகிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? இணையம் அப்படின்னா இன்டர்நெட், முகநூல்னா ஃபேஸ்புக்.
புலனம்னா வாட்ஸ்அப், குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச், அதுக்கப்புறம் தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின், செயலினா ஆப்பு, தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன் முதலிய சொற்களை வந்து இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். புரிஞ்சுச்சா? இணையத்தை என்ன சொல்லலாம்? இன்டர்நெட். இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகிக்கிட்டே வருது. அதான் இணையம், இன்டர்நெட், முகநூல், ஃபேஸ்புக், புலனம், வாட்ஸ்அப், குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தேடுபொறி, சர்ச் இன்ஜின், செயலி, ஆப், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன் முதலிய சொற்கள் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சமூக ஊடகங்களிலும் வந்து தமிழ் மொழி வந்து பயன்படுத்தத்தக்க மொழியாக விளங்குகிறது. சமூக ஊடகங்கள் அப்படின்னா செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா அதாவது வந்து சமூக ஊடகங்களில் வந்து பயன்படத்தக்க மொழியாக விளங்குவது தமிழ் மொழி. அது என்ன ஊடகங்கள்னு கேட்கலாம். செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி. புரிஞ்சுச்சா? அடுத்து வந்து அறிவியல் தொழில்நுட்பம் மொழி. அறிவியல் தொழில்நுட்ப மொழி அப்படின்னா உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல இருக்குது. பேச தெரியும், பேசுவாங்க, ஒரு சில மொழிகள்லாம் பேசுவாங்க, அதுக்கு வந்து எழுத்து வடிவம்லாம் கிடையாது. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படத்தக்கவையாக உள்ளது. தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்கும்? இப்படி கேட்கலாம். தமிழ் எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் பயன்படத்தக்கவை என்ன எழுத்துக்கள் இருக்கும்னா, என்ன வடிவில் இருக்கும்னா வரி வடிவில். ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவை ஆக உள்ளன. ஓகேவா? மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எப்படி இருக்கும்? எண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும். அதாவது மொழியை கணினியில் அதாவது கம்ப்யூட்டரில் பயன்படுத்தணும்னா அது என்ன அடிப்படையில் இருக்கணும்னா எண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும். கொஷின் கேட்பாங்க, கம்பல்சரி இதை கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ் வரி வடிவில் எழுத்துக்கள் வந்து அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து கணினியில் யூஸ் பண்ணணும் மொழி அப்படின்னா எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து தமிழ் எண்கள்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் எண்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ கா, உ, ஞ, ச, ரு, சு, ஏ, ஆ, கு, கா பக்கத்தில் ஒரு சின்ன புள்ளி மாதிரி முட்டை மாதிரி வச்சுருக்காங்க. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கடலை உருண்டை நுணுக்கி சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதனை கூடையில் கட்டு. ஈஸியாக நீங்கள் படிக்கிறதுக்கு தமிழ் எண்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கடலை உருண்டை நுணுக்கி சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதனை கூடையில் கட்டி. இப்போ நம்ம ஒரு பொருள் சாப்பிட்டுட்டோம்னா அந்த வேஸ்டேஜ் என்ன பண்ணுவோம்? நம்ம கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுவோம்ல. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கடலை உருண்டை இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட முடியல, நுணுக்குறீங்க. அதை என்ன பண்ணணும்? அதை நுணுக்கி சப்புறீங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். சப்பி ருசித்து சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் கீழே விழுந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? எடுத்து அதனை கூடையில் கட்டு. புரிஞ்சிச்சா? அதான் அப்போ இதில் என்ன போட்டிருக்காங்க? மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் வந்து கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புதுமொழியாகவும் திகழ்கிறது. எப்படி? இந்த கொஷின் கேட்கலாம். மூத்த மொழியான தமிழ் மொழி கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புதுமொழியாகவும் திகழ்கிறது. இத்தகு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? புரிஞ்சுச்சா? அப்போ தமிழ் மொழியை கற்க நமக்கு எப்படி இருக்கும்? பெருமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 20 தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். இது இம்பார்ட்டண்ட், கட்டாயமாக கேட்பாங்க. நீங்கள் எப்படி கேட்டாலும் படிக்க நல்லா அதான் ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சொல் அப்படின்னு இந்த சைடு கொடுத்துட்டு இடம்பெற்ற நூல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேளாண்மை அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? வேளாண்மைக்கு போனோம்னா ஒரு களித்தொகை, அதாவது களியாக இருக்கும். வேளாண்மைக்கு போனோன்னா களிமண் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து திருகுறீங்க.
அதை திருகி எடுத்து போட்டுறீங்க அப்படின்னு கூட படிக்கலாம். இல்லைன்னா இந்த கலிக்காலத்தில் வந்து திருக்குறள் வந்து படிச்சுட்டு வேளாண்மை பண்ணலாம் அப்படின்னு இப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நற்றிணை நற்றிணைனா உழவர்னு அர்த்தம். நற்றிணை இடம்பெற்ற அந்த நூலில் வந்து உழவர் என்னும் சொல் வந்து இடம்பெற்றிருக்கு. நற்றிணை என்னும் நூலில் வந்து உழவர் என்னும் சொல் வந்து இடம்பெற்றிருக்கு. அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, உழவர்னா என்ன செய்வாங்க, நாற்று நடுவாங்க. அப்போ உழவர் நற்றிணை, நாற்று நடுறது நற்றிணை. அப்போ உழவர் நற்றிணை. பாம்பு, அதாவது பாம்பு, முதலை, மீன், இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து என்னென்ன எடுத்துக்கணும், குறுந்தொகையாக எடுத்துக்கணும். இந்த உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து பாம்பு, முதலை, மீன், இதெல்லாம் என்னது குறுந்தொகையில் வரும். புரிஞ்சுச்சா? அடுத்து என்னென்னா வெள்ளம். வெள்ளம்னா என்னது, வெள்ளமாக இருக்கும், அதை பதிய வைக்கணும். வெள்ளம் வந்து எப்படி இருக்கணும், பதிஞ்சாதான் அப்படியே உருகும். இப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா வெள்ளம் வந்து கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா, பதிற்று 10 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடை காலத்தில் உன்னோட முகத்தை பாரேன், அகத்தின் அழகு வந்து முகத்தில் தெரியுது. கோடை காலத்தில் வெயில் பட்டு எப்படி இருக்குது, உன்னோட அகம் வந்து கருப்பாக அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ கோடை அகநானூறு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம்னா அந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு வந்து தொல்காப்பியம். இந்த உலகத்தில் வந்து தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைச்ச இலக்கண நூல். அது எங்கே இருக்கு அப்படின்னா கிழவி காலத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த உலகத்தை சுற்றி வந்தது யார், நம்ம முருகன் தான். யாருன்னா திருமுருகாற்றுப்படை. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச இலக்கண நூல் எது, தொல்காப்பியம். அது கிழவி காலத்தில், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், கிழவியாக்கம். ஃபஸ்ட்டு இந்த உலகத்தை சுற்றி வந்தது யார், திருமுருகன், அதாவது முருகன். அப்போ திருமுருகாற்றுப்படை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மருந்து, இப்போ கோடை காலத்தில் உன் முகம் வந்து அசிங்கமாக இருக்குங்கவா, அந்த மருந்து போட்டால் கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அது எதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கம்மா அப்படின்னு கேட்டால் திருக்குறளில் அப்படின்னு சொல்லி நீங்களாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ மருந்து அப்படின்னா அகநானூறு, திருக்குறள். அதே மாதிரி ஊருக்கு போனேன்னா நீ எப்படின்னா, ஊருக்கு போனேன்னா என்ன பண்ணும், உன்னோட ஊர்க்காரங்களாம் என்ன செஞ்சுருவாங்க, உன்னோட அகத்தை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அப்போ ஊரில் நீ போய் என்ன பண்ணுவ, தொல்காப்பியத்தை பற்றி சொல்லும்போது உன்னோட அகத்தை பார்த்தே அவங்க கற்றுக்குவாங்க. அதாவது உன்னோட முகத்தை பார்த்து தான் அவங்க கற்றுக்குவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி உயிர் அப்படின்னா தொல்காப்பியம் படிக்கிறது எனக்கு ரொம்ப உயிராக இருக்குது. பாட்டி காலத்துலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. திருக்குறளும் தொல்காப்பியம் கிளவியாக்கம்னு வந்து எனக்கு படிக்கிறது ரொம்ப உயிர். அதே மாதிரி தொல்காப்பியம் படித்தா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கற்பியல், நான் அதை கற்றுக்கிட்டேன்னா திருக்குறள் கற்பியல், திருக்குறள் கற்பிக்கிறதும் தொல்காப்பியம் கற்பிக்கிறதும் என்னதுக்கு எனக்கு மகிழ்ச்சி. நான் சொன்னேன்ல, மீன்னா அந்த உயிரினங்கள் வந்து குறுந்தொகை. ஞாபகம் வச்சுக்கோ. புகழ், இந்த தொல்காப்பியத்தை கற்றுக்கிட்டு நான் வேற்றுமையானவங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறது என்னது புகழ்ச்சியாக இருக்குது, எனக்கு புகழாக இருக்குது. நான் படித்த தொல்காப்பியத்தை மற்றவங்களுக்கு, வேற்றுமையானவர்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன், எனக்கு அதனால் ஒரு புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அரசு, இந்த திருக்குறளை வந்து அரசு வந்து அரசு அலுவலகங்களில் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து செல்லுன்னா தொல்காப்பியத்தை படிச்சுட்டு புறம் பேசுறதுன்னு சொல்லக்கூடாது. வெளியில் போய் நீ சொல்லு, போய் சென்று சொல்லு தொல்காப்பியத்தை பற்றி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரும்பானாற்று, அங்கே ஒரு பெரிய பானை இருக்குது, அதை பாரு அப்படின்னு சொல்லலாம். ஒளி அப்படின்னா அதாவது வந்து தொல்காப்பியத்தில் என்ன சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தொல்காப்பியமும் கிளவியாக்கமும் என்ன சொல்லுதுன்னா, கெட்ட தீய பழக்க வழக்கங்களை ஒழிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடி அப்படின்னா தொல்காப்பியம் அப்புறம் வினையியல் வந்து அதை முடிஞ்சு வச்சுக்கோ, உனக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு நல்லதை கற்பிக்கும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. உனக்கு தெரிய நீ ஈஸியாக
கற்றுக்கலாம். நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக படிக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ எல்லா கொஸ்டினும் டக்கு டக்குன்னு போனோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் வந்து பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ மலர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டாக ஆள வேண்டும் ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு பாடல் உன் ஃப்ரெண்டுக்கோ நீ எழுதின மாதிரி நீ தான் ஒரு அறிவுமதி. நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்கிற, நீ நீண்ட காலம் வாழணும், நீ வானம் தூரம் வந்து வளர்ந்து வாழணும், அன்பு காட்டணும் அறிவு காட்டணும் பண்பாக இருக்கணும் பரிவாக இருக்கணும், உன்னோட புகழ் வந்து 8 திசைக்கும் வந்து புகழ்கிற மாதிரி இருக்கணும், நீ வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், உலகம் பார்க்க உன்னோட பேரை வந்து எங்கே இருக்கணும், ஒரு இதில் வந்து நிலவு தாளில் அந்த நிலவுலேயே எழுதுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட் எடுத்து அந்த பொண்ணுக்கு அந்த தாலாட்டு சொல்லி நீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிற. ஓகேவா? அப்போ நீ தான் ஒரு அறிவுமதி வச்சுக்கோ. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொன்மைனா என்னது, பழமை, இடதுபுறம் அப்படின்னா இடம் ப்ளஸ் புறம், சீரிழமை சீர்மை ப்ளஸ் இளமை. ஓகேவா? அடுத்து சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிக்கலாம்னா, சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி தமிழ், கணினி இத்து போடு தமிழ். ஓகேவா? அதுக்கு அடுத்து தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று யார் கூறியது, நம்ம பாரதியார். மா என்னும் வேர் சொல்லின் பொருள் என்னது, விலங்கு. அதுக்கடுத்து மரம், பெரிய, திருமகள், எப்படி இருக்கா, அறிவாக இருக்கா அழகாக இருக்கா அளவாக இருக்கா, அழைக்கிறதுனா அழைக்கிறா, மேன்மை துகள், அந்த மாதிரி வயல் வண்டு இதெல்லாம் சேர்ந்தது என்ன, அது என்ன ஓரெழுத்து ஒரு மொழி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இன்றைக்கி வந்து பார்த்துட்டோம். உங்களுக்குள்ளே எல்லோரும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா படித்து நல்லா ஆன்சர் பண்ணுங்கள்.